ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி மட்டன் குழம்பு. இந்த மட்டன் குழம்பு மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக வதக்கி அரைச்சி சேர்க்க போகிறோம். ஜஸ்ட்டு 20 மினிட்ஸில் குவிக்காக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கூடையும் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கர் சூடானதுக்கப்புறமா 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி 1, 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறமா அதில் ஒரு பெரிய தக்காளி பழத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். தக்காளி ஓரளவுக்கு சாஃப்டானதுக்கப்புறமா அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்த மட்டன் சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு 1/2 kg மட்டன். இதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். அந்த மஞ்சள்தூள் வந்துட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ அது கூடவே மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 kg எடுத்துருக்கறனால இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரோட லிட்டை இந்த மாதிரி பின்பக்கமாக திருப்பி மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். அப்போது மட்டன் நல்லா தண்ணி விட்டு சுருண்டு வதங்கி வந்திருக்கும். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, ஆனால் இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்கு. மட்டனும் நல்லா சுருண்டு வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு குக்கரோட லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு ஒரு 4 to 6 விசில் விட்டுக்கலாம். நம்ம மட்டனோட பதத்துக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டுக்கலாம். சாஃப்டாக இருந்தால் 4 விசில் போதும். கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் கூட 2 விசில் விடணும். இப்போது இந்த மசாலா வதக்கி அரைக்கணும். அதுக்கு வதக்கிக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1 துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, 10 வரமிளகா சேர்த்துட்டு அது கூடவே 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதில் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 3 ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடலாம். வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. அதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த மட்டன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் விட்டு வெந்து வந்திருக்கு. மட்டனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பில் தூக்கி வச்சுட்டு கொதிக்க விட போகிறோம். மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். நம்மளுக்கு திக்காக குழம்பு வேணும்னா இதோட தண்ணி ஊற்றாமல் நிறுத்திக்கலாம். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக குழம்பு வேணும்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு காரம் பத்துச்சுன்னா அதோட விட்டுலாம். பத்தலைன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு உப்பு பத்தலைன்னா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுடலாம். அப்போது அந்த மசாலா மட்டன் எல்லாமே நல்லா சேர்ந்து பிளெண்ட் ஆகி வெந்து வந்திருக்கும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்துருச்சு. இப்போ பாருங்கள், மட்டனும் நல்லா வெந்திருக்கு. மசாலாலாம் மட்டனில் ஏறி கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இதில் கடைசியாக மேலாப்பில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் தூவிட்டு இறக்கிடலாம். இப்போது நம்மளோட டேஸ்டியான மட்டன் குழம்பு சிம்பிளான வேலை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கூடையும் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நம்ம குவிக்காக ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வான் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.